பயிர் ட்ராபிக்கல் ரீஜனில் இருக்கக்கூடிய எல்லா நாட்டிலிருந்தும் அந்த பழங்கள் வந்து நம்ம சேகரித்து அதை வந்து உள்ளே நாங்கள் ஒரு 60 வகையான பழங்கள் வச்சுருக்கோம். இன்ட்ர கிராப் இந்த அடர் நடவு எங்களுக்கு சப்போர்ட்டிங் ஸ்பீஷஸ் இதெல்லாம் வைக்கும்போது இந்த ஒரு பண்ணை வந்து ஒரு காடு மாதிரி ஒரு சூழல் உருவாயிருக்கு. பகிர்ந்துண்டு பல்லுயிர் ஓம்புக அப்படிங்கிறத நாங்கள் முயற்சியே செய்கிறோம். எல்லா உயிர்களுக்கும் ஆன காடு இது, நம்மளுக்கு மட்டுமில்லை. ஸோ தோட்டமும் அப்படி தான் நாங்கள் வடிவமைச்சிருக்கோம். ஸோ இங்கே எல்லா ஒரு நல்ல ஒரு தென்னை பாக்கு தான் எங்களுக்கு பிரதான வருமானம். ஆவரேஜாக ஒரு 2 லட்சத்துலேருந்து 3 லட்சம் எங்களுக்கு தென்னையிலேருந்து கிடைக்குது. ஒரு 2000 பாக்கு உள்ளே இருக்குது, ஒரு 500 பாக்கு ஈல்டுக்கு வந்திருக்கு. ஸோ அதுவும் எங்களுக்கு ஒரு 2-2.5 லட்சம் எங்களுக்கு அந்த பாக்கிலேருந்து எங்களால் வருமானம் எடுத்துக்க முடியுது. ஓன் பிராண்டில் இந்த ஃப்ரூட் குரு அப்படிங்கிற பேரில் நாங்கள் கோயம்புத்தூரில் வந்து இந்த பேஷன் ஃப்ரூட்டை விற்றுறோம். பேஷன் ஃப்ரூட், ஸ்டார் ஃப்ரூட் ரெண்டையுமே விற்றுறோம். ஸோ இதிலேருந்து எங்களுக்கு ஒரு 60,000-70,000 எங்களுக்கு வந்து வருமானம் கிடைக்குது. இந்த டிசைனில் வந்து ஜோன் 5ன்னு சொல்லுவோம். அதாவது காடுகளுக்கான ஒரு இடம் வந்து எல்லா தோட்டத்துலேயும் ஒரு இடம் கொடுக்கணும். ஸோ அந்த வைல்டர்னஸ் ஜோன் சொல்லக்கூடிய அந்த புதர் வந்து நம்மளோட ஒரு ஓடை இருக்குது எண்டில், அந்த ஓடை ஒட்டி அந்த புதர்கள் இருக்குது. அந்த புதர்களுக்குள்ளே வந்து குள்ளநரிகள் இருக்குது. ஏன்னா குள்ளநரிகள் வந்து ஒரு சூழல் வந்து ஒரு இண்டிகேட்டர்னு சொல்லுவோம். ஒரு நல்ல சூழல் இருந்தால் அங்கே வந்து குள்ளநரிகள் இருக்கும். தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து நிரந்தர வேளாண்மை நோக்கி ஒரு பண்ணைகள்